எவ்ரிவன் வெல்கம் பேக். நம்ம புது குட்டி குக்கர் இனாகிரேட் பண்ணியாச்சு. இது 2 இனாகிரேட் பண்ணி இது எதுக்கு? இது வந்து 4 பேருக்கு இதில் அழகாக ரைஸ் வச்சுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர். கோவக்காய் ஃப்ரை பண்ணணும், ரொம்ப டைம் ஆகும். இது ரொம்ப ஓவர் குக்கிங் டைம் இருக்குது. அதனால குக்கரில் வந்து 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடுவோம். ஈஸி. இது ஸ்டீமாக பண்ணலாம், பட் அதுலேயும் டைம் ஆகும். விசில் வைக்கிறது தான் ஷார்ட்கட். இன்னைக்கு வந்து பருப்பு காலையிலேயே மாட்டிக்கிச்சு தட்டு உள்ள மாட்டிக்கிச்சு. ஸோ பருப்பு வந்து வேக வச்சிருக்க கீரை போட்டு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு தக்காளி போட்டு வேக வச்சு, இது வந்து நம்ம கார்டன் பாலக். ஸோ காலையில் ஸ்கூல் போயிட்டா பசங்களோட ஸ்கூல் போயிட்டு இந்த பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு போனேன். இது வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். நல்ல காம்பினேஷன், கோவக்காய் உருளைக்கிழங்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஹெல்தி மில்லட் பேஸ்ட் ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கசினோட ரெசிபி. நான் மில்லட் எல்லாம் ரொம்ப சமைக்க மாட்டேன். ஸோ வீட்டில் வந்து கம்பு இருந்துச்சு. இது என்னன்னா 1 கப்பு கம்பு, 1 கப்பு கேவுரு, ஓகே, ராகி. ஸோ சேம் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 கப்பு கம்பு, 1 கப்பு ராகி, அதுக்கப்புறம் வந்து பாதி கப்பு வந்து பிளாக் உரத் தால், கருப்பு உளுத்து தோலோடு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கை அளவு, இவ்வளோ இந்த அளவுக்கு இது அவல், ஓகே. கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நார்மல் நம்ம இட்லிக்கு எப்படி ஊற வைக்கிறோமோ அரிசி, அதே மாதிரி ஊற வச்சுட்டு இப்போ வந்து அரைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு, ஓகே. ஸோ அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நல்லா அரைச்சிடுவோம். இது வந்து தோசை அதே மாதிரி நைட்டு புளிக்க வச்சுட்டு காலையில் நம்ம தோசை ஊற்றுவோம். ஸோ அரிசியே இல்லாத மில்லட்ஸை வச்சு ஹெல்தி ரெசிபி. இது வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைச்சாச்சு. ரொம்ப கொஞ்சமாக தான், ஏன்னா அந்த மாவு வேறு இருக்குல்ல, ரொம்ப கொஞ்சமாக தான் வந்து சோக் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்றாவே போட்டு அரைச்சிட்டேன். உளுந்து ரைஸ் எல்லாம் செப்பரேட்டாக இல்லாமல் எல்லாம் 1 pot அரைச்சாச்சு. ஸோ இதை ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு இதே ட்ரம்மில் அதை போட்டு அரைச்சிடுவோம். ஸோ 2 விசில் வந்துருச்சு, போதும். ஸோ இது பாருங்கள், நல்லா மத்து வச்சு மேஷ் என்ன அழகாக குழஞ்சி வெந்திருக்கு பருப்பு. ஸோ துவரம் பருப்பு தான் இது. வந்து பாருங்கள், பருப்பு, பாலக் அண்ட் பூண்டு, PPPT, டீனா டொமேட்டோ, தக்காளி, அவ்வளோதான். இதை நல்லா ஒன்றா ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு பூண்டு தக்காளியோட நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு மேஷ் கொடுத்துட்டு பாலக் வந்து நல்லா குட்டி அந்த மாதிரி நறுக்கி சேர்த்து ஒரே விசில் வச்சா போதும். கீரைலாம் அந்த சூட்லேயே வெந்துடும். ப்ரெஷர் குக்கர் விசில் கூட வைக்க தேவையில்லை. பட் நான் ஒரு விசில் வச்சுட்டேன். ஸோ நான் காலையிலேயே சமையல் பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் முடியல, கிளம்பிட்டோம். ஏன்னா டீச்சர் கொடுத்த டைமுக்கு நம்ம இருக்கணும் ஸ்கூலில். பச்சை மிளகா. ஸோ பருப்பு, பாலக், பூண்டு, பச்சை மிளகா, 4 டீ அண்ட் தக்காளி. ஸோ 5 ஐட்டம்ஸ், 5 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு மேஷ். ஸோ நான் இதில் தண்ணியெல்லாம் ரொம்ப, இது வந்து ஆடி தண்ணி பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒன்றுமே இல்லை. ஆடலை, அசையில், நல்லா ஸ்டடியாக பியூட்டிஃபுல்லாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ரைஸ் வந்து அரிசியாக இருக்கக்கூடாது, கரெக்ட் டெக்ஸ்சரில் வெந்திருக்கணும். பார்ப்போம். சிம்பிள் சப்ஜி. எனக்கு வந்து 2 சப்பாத்தி போட்டுப்பேன். இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம கோவக்காய் ஆலு ஃப்ரைக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம். ஸோ சீரகம் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் போட்டாச்சு. நம்ம உருளைக்கிழங்கு நல்லா தோல் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, பச்சை உருளைக்கிழங்கு குட்டி பீஸ் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, எல்லாம் ஒன்றாவே வதங்கிடும். ஸோ அதனால தான் ஜஸ்ட்டு டப்புன்னு பேக் டு பேக் போட்டு. இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். இது வந்து அம்மாவோட ரெசிபி. இது ரெசிபி நான் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் அரைக்க போகிறதில்ல, பட் இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஓகேப்பா. இது வந்து ஆல் இன் ஒன் மசாலா. வெஜ் நான்வெஜ்க்கு, இந்த மாதிரி சப்ஜீஸ்க்கு, இந்த மாதிரி கிரேவி, குழம்பு, விதமான டிஷ்ஷஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யோசிக்காமல் ஒன்லி ஒரே ஒரு மசாலா போதும். இது கூட வேறு எதுவுமே சேர்த்துக்கலன்னா கூட ஓகே. குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் ஃப்ரை, முட்டை ஃப்ரை, வெஜ் நான்வெஜ், ஆல் இன் ஆல், சாம்பார். முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் சாம்பார் பொடி. ஓகே. ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து
வித் மெஷர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாமே லேஸாக செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒன்றா அரைக்க வேண்டியது தான். நல்லா நமக்கு ஃப்ரெஷ் சாம்பார் பொடி ரெடி ஆயிரும். மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிளகாயெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் தான் ஃபுல்லாக மழையாக இருந்துச்சு, வெயிலே இல்லை. அதனால நான் லேஸாக எல்லாமே கடாயிலேயே கொஞ்சம் லேஸாக ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சேன். அவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கு. ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறதில்ல. கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ கோவக்காய் நல்லா சேர்த்தாச்சு. ஏன்னா மசாலா இதில் ஒட்டணும். நான் இன்னொரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதில் வந்து உப்பு மட்டும் தான் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. கறி லீவ்ஸ், நல்லா நிறைய கறி லீவ்ஸ். ஸோ இது ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலேயே போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது என்னன்னா நார்மல் நம்ம காஞ்ச மிளகா ட்ரை ரெட் சில்லி இருக்கு இல்லையா, அது ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் வந்து அது கொஞ்சம் லேஸாக ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு மல்லி ஓகே அதுவும் லேஸாக ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு மல்லி அண்ட் மிளகாய் தூள். ஸோ இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடி, நல்லா வறுத்து அரைச்ச பொடி. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜிஸ்க்கு, கிரேவிஸ்க்கு, வெஜ் நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு எல்லா டிஷ்ஷஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு இது ஒரு ஸ்பூன் போடுவேன். இல்லை இதை மட்டுமே கூட வச்சு குக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடு மாற்றி வச்சுட்டேன். இங்கே நம்ம கீரை குழம்பு ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லிட்டு க்ளோஸ் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்டிங் தான், ஜஸ்ட் ஃப்ரை. ஸோ இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இங்கே நம்ம கீரை குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். அந்த உருளைக்கிழங்கு வெந்த உடனே லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரைங் தான். அண்ட் இங்கே பாருங்கள், கீப் வார்ம் மோடில் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன், வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கீப் வார்ம் மோட்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கர்மா கரம், வா சூப்பர் சூப்பர். நல்லா வடிச்ச சாதம் மாதிரியே இருக்குது. அண்ட் நல்லா சூப்பராக வந்திருக்கு. எனக்கு வந்து ரைஸ் குக்கரில் அரிசியாக இருக்கும், அதுதான் ஒரு ப்ராப்ளம். எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது, ஹோட்டல் ரைஸ் மாதிரி. இது ரொம்ப அந்த வடிச்ச சாதம் மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலி கீழே வந்து ஒரு பர்ஃபரேட்டட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் கீழே போய் செட்டில் ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எண்ணெயில் கடுகு சீரகம் போடுவோம், ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா மஸ்ட் அண்ட் ஷுட், பெருங்காயம் வெங்காயம் ஆப்ஷனல் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், அவ்வளோதான். நான் ஒரு ஸ்பூன் நம்ம மாஸ்டர் இன்க்ரீடியன்ட், நம்ம மாஸ்டர் மசாலா போட்டுருக்கோம். இதுதான் வந்து நம்ம சாம்பார் பொடி. ஸோ இது வந்து டோட்டலி ஆப்ஷனல், ஆனால் போடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ சாம்பாருக்கு இந்த பொடி தான் யூஸ் பண்ணுவேன். உப்பு, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இது ஜஸ்ட் நல்லா கொதி வரட்டும், நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். ஐயோ, ஸோ இன்னைக்கு என்னோட சப்பாத்தி பண்ணுற பிளான் கேன்சல். ஏன்னா இந்த குழம்பு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நம்ம புது குக்கர் வேறு இனாகிரேட் பண்ணியிருக்கோம். சாதம் வேறு பிரமாதமாக வந்திருக்கு. எண்ணெய்க்கு பதிலாக நெய்லியே கூட தாளிக்கணும். ஸோ இந்த சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூளில் மிளகு சீரகம், அதாவது பெப்பர் சீரகம், அதாவது ஜீரா, வெந்தயம், கறி லீவ்ஸ், தனியா எல்லாமே வறுத்தரைச்சி சூப்பராக இருக்குது. ஸோ இது பாருங்க, இன்னொரு கண்டெய்னர் இருக்குது, அது ஃபினிஷ் ஆச்சுன்னா இது இருக்குது. ஸோ ஃபிஷ் ஃப்ரை இருக்குல்ல, அதுக்கும் இந்த மசாலா ஒரே மசாலா போதும். ஜஸ்ட் உப்பு போட்டால் போதும். லெமன் ஜூஸு கொஞ்சோண்டு வேணா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஆல் செட். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பர் டேஸ்ட் தூக்கல். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்புறமும் கொஞ்சம் நல்லா கட்டிடும், இது திக்னஸ் வந்துடும். நம்ம காயும் ரெடி. ஸோ இதுவும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் எந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்கு மேலே பேஷன்ஸ் இல்லை, அவ்வளோதான். இதுவும் ரெடி. நல்லா க்ரீன் குழம்பு, க்ரீன் சப்ஜி அண்ட் நம்ம சாப்பாடு எல்லாமே ரெடி, சுட சுட. ஓகே, நம்ம சமையல் ரெடி அண்ட் மாவும் ரெடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு நார்மல் ரெகுலர் இட்லி தோசை ஒயிட் மாவு. ஸோ ஆனால் இது வந்து நாளைக்கு நான் யூஸ் பண்ண போகிறதுல இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். நாளான்னைக்கு தான் இதுக்கு டர்ன் வரும். ஸோ நாளைக்கு வெளியில் வச்சு இது புளிக்க வச்சுக்கலாம், எவ்வளோ புளிக்குதோ இந்த கிளைமேட்டில். ஸோ இது பாருங்கள், நோ ரைஸ், அரிசியே இல்லாமல் மில்லட்ஸ் மாவு, ஹெல்த்தியாக நல்லா சாக்லேட் ப்ரௌன் கலரில் ராகி போட்டதுனால. ஸோ 1 கப்பு ராகி, 1 கப்பு கம்பு, 1/2 கப்பு பிளாக் உரத் தால் வித் தோல், ஹோல் உரத் தால். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அவல். அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் இல்லை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா சோக் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இப்போ நைட்டுக்கு ஃபர்மெண்ட் பண்ணுவோம். நாளைக்கு எப்படி வருதோ இட்லி,
தோசை ரெண்டுமே ஊற்றுறேன். ஃபர்மெண்ட் ஆகிறதே எனக்கு டவுட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஜியை இதுக்கு லிட் எங்க ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணுவோம். ஸோ நானே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறதுனால நான் நினச்சேன் நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெசிபி ஷேர் பண்ணுவோம். அப்புறம் நினச்சேன் பெருசாக இதில் கோ ராங் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தயிரும் எடுத்து வெளியில் வச்சாச்சு. குழம்பு நல்லா செட்டில் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் பச்சை மிளகா காரம் ஃப்ளேவர் இருக்குது, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிருக்கோம், பொடி போட்டு ஃப்ளேவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கீரை குழம்புக்கு நான் இவ்வளோ பில்டப் பண்ணி சொல்கிறேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் நிஜமாகவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த பொடி இல்லாமல் கூட நீங்கள் ஜஸ்ட்டு காஞ்ச மிளகா கிள்ளி தாளித்து பாருங்களா, இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது நம்ம மண்ணில் இருந்து பறித்த கீரை இன்னைக்கு காலையில். ஸோ புளி போட்டிருக்கோம், காரம் போட்டிருக்கோம், அந்த அல்டிமேட்டாக இருக்கும். நான் கீரை குழம்பு ஃபேன். எல்லா விதமான கீரை குழம்பு, கீரை சாம்பார், முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரை குழம்பு, கடைஞ்ச கீரை குழம்பு, பருப்பு இல்லாத கீரை குழம்பு, பருப்பு இருக்கிற குழம்பு ரொம்ப பிடிக்கும். கீரை கடையல், கறி குழம்பு இதுக்கு அப்புறம் தான். ஸோ கீரை குழம்பு ஃபேனுக்கு இதோட ஃபீலிங்ஸ் புரியும். நான் அத்தர் ஹெல்ப் எடுக்கிறேன். தேங்க்யூ. அத்தர் நினச்சிட்டு இருக்கேன் நான் ஏதோ பேக் பண்ணுறேன்னு. அத்தர் இப்போ தான் பார்க்குறான். சரி, ஓகே. நாளைக்கு காலையில் பசங்களுக்கு இந்த ரைஸ் குக்கரில் ஏதாவது ஒரு 1 pot மீல் ரைஸ் இல்லை புலாவ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறேன். சருக்கு தோசை வேணுமா? ஸோ அந்த உள்ள அந்த கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸ்டீல்து, அவ்வளோ எண்ணமாக அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அதில் நாளைக்கு சூப்பராக ஒரு புலாவ் பண்ணுறேன் நாளைக்கு இந்த ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு. இனாகிரேட் பண்ணியாச்சு அத்துக்குட்டி. என்ன மாதிரி இருக்கு, கியூட்டா இருக்கு. இது மட்டும் கூட நம்ம சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் டேபிள்ல வச்சு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த vlogல சந்திப்போம். பாய் பாய்.